தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்காகத்தான் இந்த டிசம்பர் மாதமே பிறக்கிறது. ஒரு வகையில் டிசம்பர் மாதம் ஒரு டார்ச்சராக இருக்கும். தயவுசெய்து அமைதியாக இருக்கு. தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். 2ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் இருக்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு நீ தான் அடுத்த டீம் லீடர். எப்படியே நீ தான் அடுத்த டீம் லீடர். ஓவரால் ஹெட்டே நீ தான் மனசில் சொல்லி 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 திடீர்னு இல்லைன்றவாங்க. துலாம் ராசிக்காரங்க ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய பேர் வேலையை இழந்திருப்பீங்க, அல்லது வேலை இழக்கிற கண்டிஷனில் ஊசலாடிக்கிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. உங்களுக்கு முக்கியமான விஷயமாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், எல்லா கிரகங்களும் ஆஃப்டர் 21 3ஆம் இடத்துக்கு போய் மறைகிறாங்க. அப்போ எல்லாரும் மறையும் பொழுது ஆஃப்டர் 21 ஒரு சூப்பரான எதிர்காலம் என்பது காத்திருக்கிறது. இவனாருக்கு இன்னார் தரப்பட்டது இந்த நேரம், எழுதி வாங்குங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஃபைல் பண்ணுங்க. ஒரு சின்ன தப்பு கூட விடாதீங்க, வேலை போயிடும். ஜாக்கிரதையா இருங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது? இந்த டிசம்பர் 21 வரைக்கும் ஒரு மாதிரி, டிசம்பர் 21க்கு அப்புறம் ஒரு மாதிரி. நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்காகத்தான் இந்த டிசம்பர் மாதமே பிறக்கிறது. ஒரு வகையில் டிசம்பர் மாதம் ஒரு டார்ச்சராக இருக்கும். அது அப்புறம் பார்ப்போம். ஒரு வகையில் நல்லது என்ன நல்லது, நிறைய பணம் வரப்போகுதுன்னு சொல்ல போகிறேன். ஒரு வகையில் கெட்டது என்ன, வேலை போகுதுன்னு சொல்ல போகிறேன். இந்த ரெண்டு தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், ரைட்டா? துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே யார் இருக்காங்க? சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். ஒரு ஊரே 2ஆம் இடத்துல இருக்குங்க. 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் கூட யார் இருக்கா? சூரியன் 11 கூடையவன் இருக்கான். அதோட உங்களுக்கு 12 கூடிய புத பகவான் இருக்கார். அதோட உங்களுக்கு சுக்கிர பகவான் 1 8 கூடையவர் இருக்கார். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. அது என்ன ஒரு வகையில் நல்லது? காரணம் என்னவென்றால், டிசம்பர் 21 வரைக்கும் குரு அதை பார்க்கிறார். எங்கள் கடகத்தில் உட்காந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு பார்ப்பதால் அவங்க தோஷங்கள் எல்லாம் சரியாக போச்சு. நிறைய நன்மைகளையும் பணவரவையும் தரப்போகிறார். ஆனால் அவர் பார்த்து கிளியர் பண்ண எல்லாரும் ஒருத்தம் கூட நல்லவன் கிடையாது. யார்? இந்த செவ்வாயை தவிர சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி, புதன் உங்களுக்கு 12 கூடையவன், சுக்கிரன் உங்களுக்கு 8 கூடையவன். இவன் அத்தனை பேர் 2ஆம் இடத்துல இருக்கான். அது குரு பார்த்து என்ன தான் கிளியர் பண்ணாலும் இவர்களால் ஓரளவுக்கு தான் நன்மை செய்ய முடியும். என்ன தான் நீங்கள் ஒரு நோயாளியே, உடம்பு சரியில்லை சார் அவருக்கு, அவரை நீங்கள் மேட்ச் ஆட வச்சாலும் அவரால் ஓரளவுக்கு தான் ஆட முடியும். ஏன்னா அவருக்கு தான் உடம்பு சரியில்லையே. அந்த மாதிரி தான் இவர்கள் இத்தனை பேர் ஏற்கனவே உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவன் குரு பார்வையே பெற்றாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணவே தெரியாது. ஆகையினால பணம் வரும், வந்த வழியிலேயே பணம் வந்து எங்கேயாவது போய் லாக் ஆயிரும். டிசம்பர் 21 வரைக்கும் உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதையாவது பண்ணிகிட்டே இருப்பீங்க. தயவுசெய்து அமைதியாக இருங்க. தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். அடிக்கடி ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது பேக்கெட்டில் ஒரு 10 லட்சம் இருந்தால் அந்த பேக்கெட் என்ன பண்ணும்? அது உங்களை கூப்பிடுபடி, வா என்ன செலவு பண்ணுன்னு கூப்பிடும். பணத்தை செலவு பண்ணுறது பெரிய சாமர்த்தியம் இல்லை, அதை சேமித்து வைக்கிறது தான் சாமர்த்தியம். அதை மனசில் வச்சுக்கோங்க. 10 20 ஆக்கணும், 20 40 ஆக்கணும்னு நினைங்க. அப்போது ராசி 2ஆம் இடத்துல இத்தனை பேர் பார்க்கும்போது தேவையற்ற முதலீடுகளை நீங்கள் செய்வீர்கள். அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் இந்த நேரம் தான் நமக்கு வந்து என்ன ஆகிறோம்? சும்மா இருக்கிற நேரம் நான் அபாக்கஸ் கற்றுக்கலான்னு இருக்கேன். வேணாங்க, உங்களுக்கு டைம் இல்லைங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம போய் ஏஐ கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிட்டு வருவோம். டெய்லி சாயந்தரம் 1 ஹவர் நான் ஏஐ கற்றுக்கிட்டேன்னா 1 இயர் கழிச்சு என்ன பண்ண போகிறீங்க? நம்ம வேறு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நமக்கு ஏஐக்கு சம்மந்தமே கிடையாது. எதையாவது படிக்கணுங்கிற எண்ணம், கோர்ஸில் போய் சேரணுங்கிற எண்ணம், இதெல்லாம் ஏற்படும். இதை விட இன்னொரு மோசம் என்னென்னா, ராசிநாதன் சுக்கிரன் குரு பார்வை பெறுவதால் ஜிம்முக்கு போவீங்க. ஜிம்முக்கு போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இதுமேல் அந்த ஃபிட்னஸ் என்ன சொல்கிறேன், நீயே ஒளி நீ தான் வழி போயா திரு உடம்பே, கொஞ்ச நேரம் அவன் யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்கள் சார், அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. ட்ரெட்மில் ஓடுறது என்ன, உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல டிசம்பர் 21க்கு அப்புறம் என்ன ஆகிடும்? என்னங்க ஜிம்முக்கு போகலையா? அது போனேன், ஒரு 10 நாளில் காலில் அப்படி முறுக்கிக்கிச்சு, வேணான்னு விட்டுட்டேன். இதுதான் நடக்கும். அப்போது
எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட்னஸாக சாப்பிடுங்க, இதை முதல்ல பண்ணுங்கள். அப்புறம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணு, நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்தால் ஜிம்முக்கு போகலாம், அது ஏற்படும். ஸோ இப்போது 5ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் என்ன பண்ணுறார், 10ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்துறார். அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். கார் வாங்க போகிறீங்க, துலாம் ராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க. எங்கள் அப்பாவோட ஆசை சார், காரில் முன்னாடி சீட்டில் உட்காந்து அவர் வரணும், நான் அதை ஓட்டிகிட்டு போகணுன்னு ஆசை சார். கவலையே விடாதீங்க, கார் வரப்போகுது. 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து குரு பகவான் 6 பார்க்குறார். 6ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்கும் பொழுது தேவையில்லாத எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு ஒழிஞ்சு போய்டுறாங்க. உலகத்தில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, என் பாலிசியை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. இதில் உறுதியாக இருங்க. 6ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது மறைமுக விமர்சனங்களாக வரட்டும் சார், யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போ, நான் யாரை லிசன் பண்ணுறனோ அது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது உறுதியாக இருங்கள். விமர்சனங்களை கட்டு பயந்து ஓடிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும், திரும்பி பார்க்க முடியாது, அது தூரத்திற்கு நாம் சென்று விடுவோம். 6ஆம் இடத்துல இந்த யார் இருக்கா, 6ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறார், 6ல் சனி இருக்கார். அதனால் தேவையற்ற மறைமுக விமர்சனங்கள்லாம் ஆஃபீஸில் கோசிப்ஸ் சொல்கிறாங்கல்ல, கோசிப்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க, என்ன இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிலே வேலை செஞ்சுட்டு ஒய்ஃப் பேரில் மளிகை கடை வச்சுருக்காராம், அதனால தான் சீக்கிரம் அங்கே பெல் அடித்தோடனே சாயந்தரம்னா 6 மணிக்கு போயிடுறாரு. ரொம்ப சந்தோஷம் ராஜா, நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிடுறீங்க, இதெல்லாம் நடக்கும். 2ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் இருக்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு நீ தான் அடுத்த டீம் லீடர். எப்படியே நீ தான் அடுத்த டீம் லீடர், ஓவரால் ஹெட்டே நீ தான் மனசில் சொல்லி 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 திடீர்னு இல்லைன்றவாங்க, அதை உங்களால் தாங்கிக்க முடியாது. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் ஏமாற்றத்துக்கு தயாராக இருங்க. காரணம் ஏன் தெரியுமா, இப்போ வரேன் அந்த பாயிண்ட்டுக்கு. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வந்தால் துலாம் ராசிக்காரங்க ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய பேர் வேலையை இழந்திருப்பீங்க, அல்லது வேலை இழக்கிற கண்டிஷனில் ஊசலாடிக்கிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. போகிற பக்கம் பார்த்தா நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரில சார், மார்னிங் ஷிஃப்ட் வரலாம், ஆனால் ஒருத்தனை மார்னிங் ஷிஃப்ட்லாம் வர முடியாது சார், இவங்க என்ன 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு வர சொல்கிறாங்க சார், என்னை பார்த்தா என்ன மனுஷன் நினச்சாங்களா என்னன்னு தெரில, ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்களான்னு பார்த்தா செகண்ட் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க சார், போன்ற விஷயங்கள் எல்லாம். நண்பர்களே, இந்த நேரத்தில் தான் உங்களை இந்த கார்னர் பண்ணுறதும்பாங்கள்ல, ஆஃபீஸில் கார்னர் பண்ணுறது, இந்த சொல்லுவாங்கள்ல ஸ்கெட்சு போட்டால் உன்னை காலி பண்ண போகிறான். இப்போ நம்ம ஹெச்ஆர் பார்த்திங்கன்னா, நம்ம ஹெச்ஆர் இது வரைக்கும் நம்ம மேலே எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலை. நம்மளும் சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ பண்ணியிருக்கோம். ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து இன்ஸ்டா பார்ப்போம், சோஷியல் மீடியா பார்ப்போம், நம்மளை யாரும் பெருசாக கேட்டுக்கிட்டதில்லை. சமீப காலமாக அப்போ தான் வந்து வேலை நேரத்தில் நீங்கள் சமூக வலைதளங்களுக்கு வரக்கூடாது தெரியுமா அப்படிங்கிறது. இன்னும் புதுசாக பேசுகிறீங்க, ஏன்னா உங்களை ஸ்கெட்ச் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆஃபீஸ் ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. முக்கியமான விஷயம், உங்கள் மேனேஜரை கிண்டல் அடித்து பேசாதீங்க. நீங்கள் ஏதாவது கிண்டல் பண்ணிங்கன்னா அவங்க எங்கடா பாயிண்ட்டுன்னு உட்காந்துருக்காங்க உங்களை வேலை விட்டு அனுப்புறதுக்கு. நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணிங்கன்னா இதன் காரணமாக அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி விட்ருவாங்க. அதனால் 10லே குரு ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. இந்த டென்ஷன் உங்களுக்கு ரொம்ப நாள் கிடையாது. டிசம்பர் 21க்கு அப்புறம் இந்த டென்ஷன் தன்னால் சரியாயிடும். ஆனால் அதுவரை நீங்கள் தாக்கு பிடிக்கணும், அதான் முக்கியமான விஷயமே. இத்தனை நாள் 5ஆம் இடத்து ராகுவா இவர் பார்த்துட்டு இருந்தார், குரு பார்த்துட்டு இருந்தார். அப்போது ஒரு லாஜிக் இருந்தது, 5ஆம் இடத்துல என்ன வேணால் நீங்கள் செய்யலாம், குழந்தை பிராப்தி போன்றவை. இப்போது குரு பார்வை ராகு மேலே படலை. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணுறவங்க ரிஸ்க் எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுத்து பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் கூட பண்ணிக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. 9ஆம் இடத்துல குரு பகவான் மீண்டும் இந்த டிசம்பர் 21க்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணுறது இன்னும் சிறப்பு. குரு உச்சங்கிற போது இன்னும் சூப்பர் தான், அது பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு முக்கியமான விஷயமாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், எல்லா கிரகங்களும் ஆஃப்டர் 21 3ஆம் இடத்துக்கு போய் மறைகிறாங்க. இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த கெட்டவெல்லாம் 8 கூடிய 3ல் மறைகிறான், 6க்கு உங்களுக்கு அதே மாதிரி எல்லாருமே 3ல் போய் மறைகிறாங்க, பாதகாதிபதி போய் 3ல் மறைகிறான். அப்போ எல்லோரும் மறையும் பொழுது ஆஃப்டர் 21 ஒரு சூப்பரான எதிர்காலம் என்பது காத்திருக்கிறது. ஆனால் 21 வரைக்கும் தாக்கு பிடிக்கணும், அதுதான் கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், மேனேஜர் முகத்தை பார்க்கவே கூடாது, அவர் இல்லாத ஏரியாலேயும் நம்ம ட்ராவல் பண்ணோம், அவர் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம போகவே கூடாது, அதில் உறுதியாக இருங்கள். அப்போது துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதை. ஒரு எரிமலைக்கு அடியிலே படுத்து உறங்குபவனை போல எப்பொழுதும் ஒரு கண் வெடித்தே இருக்கட்டும். எப்போ வேணால் இந்த எரிமலை வெடிக்கும், அதுக்கு அடியில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் உங்கள் நிலைமை. ஆஃபீஸில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டே போய், சார் நான் அது காரணம் இல்லை சார், சும்மா தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டேன், கரெக்டாக இருங்க, பணத்தை எண்ணி கொடுங்க. சில பேர் வந்து பெட்டி கேஷ்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இவனாருக்கு இன்னார் தரப்பட்டது இந்த நேரம் எழுதி வாங்குங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஃபைல் பண்ணுங்கள்.
ஒரு சின்ன தப்பு கூட விடாதீங்க, வேலை போயிடும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட எங்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்ன தெரியுமா? என் கூட பேசுகிறது தான். துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த சிறப்பு, பணியில் ஜாக்கிரதை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழகு முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழகு முத்து மாரியம்மா தில்லேலேலோ. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.